என்னய்யா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியே ஆரம்பிச்சதுலேருந்து சப்புன்னு போய்கிட்டு இருக்கே. இதில் கொஞ்சம் கூட பரபரப்பாக ஏதாவது விஷயம் நடக்காதா அப்படின்னு நம்ம இதுக்காண்டி காத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கரெக்டாக குரூப் பியில் செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு 3 டீம் மழுக்கட்டிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்தை வீழ்த்தினால குரூப் பியில் இருந்து இங்கிலாந்து இந்த டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. இப்போ இதனால குரூப் பியில் உள்ள சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் இந்த 3 டீமுக்குமே செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் 2 பேருமே 3 பாயிண்ட் வச்சு சேம் பொசிஷனில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு மேட்சை ஜெயிச்சு 2 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகணுன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? அடுத்து ஆஸ்திரேலியா கூட மேட்ச் இருக்குது. ஆஸ்திரேலியா மட்டும் வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்கானிஸ்தான் ஈஸியாக செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து கிட்ட மோசமாக தோக்காமல் இருந்தாலே போதும், அவங்களும் செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. இதை சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா சின்ராசுக்கா இந்த நிலமை? ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்தா கூட அவங்களால செமிஃபைனலுக்கு போக முடியாதா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படி கேட்கலாம். அப்போவும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ரொம்ப மோசமாக வீழ்த்தணும். அந்த மாதிரி மோசமாக வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவோட நெட் ரன் ரேட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட நெட் ரன் ரேட்டை விட இம்ப்ரூவ் ஆயிரும். அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் ஈஸியாக செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. இப்போ இதை பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்பா யார் போகிறாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்ல, ஆஸ்திரேலியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா வீழ்த்தி செமிஃபைனலுக்கு போயே அனுப்பா. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா அவங்களால செமிஃபைனலுக்கு போக முடியாது. சவுத் ஆஃப்ரிக்காவை ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. அதனால் எப்படியாவது ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணும் அப்படின்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதை சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆஸ்திரேலியாவை போய் ஆப்கானிஸ்தான் வீழ்த்த முடியுமா அப்படின்னு நீங்கள் தப்பு கணக்கு போட முடியாதுங்க. ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்பில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி போக தானே செய்யும். என்ன தான் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானை வீழ்த்திருந்தாலும் ஆப்கானிஸ்தான் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவுக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க. அந்த மேட்ச்சில் கரெக்டாக மேக்ஸ்வெல் விளையாண்டுட்டாரு. மேக்ஸ்வெல் மட்டும் விளையாடாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஓடிஐ வேர்ல்டு கப்லேயே செமிஃபைனலுக்கு போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா பண்ணதுக்கு அவங்க பழித்திருக்கும் விதமாக T20 வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு போனாங்க. அதே மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஆஸ்திரேலியா மட்டும் ஆப்கானிஸ்தான் ஒரு ரிவெஞ்ச் எடுத்து செமிஃபைனலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதாங்க. ஆப்கானிஸ்தானை கையிலே பிடிக்க முடியாது. இதை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிலிருந்து எல்லாருமே பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. பொறுத்து பார்க்கலாம் இந்த ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.